7th standard maths lesson number 4 direct and inverse proportion. இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 4.1, if 6 children shared 24 pencils equally, then how many pencils are required for 18 children? ஓகேவா, இதுதான் கொஸ்டின். பாருங்கள், இப்போ நம்ம 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. சரியா, ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்கன்னா தென் ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் 18 சில்ட்ரன். சரியா, இதே மாதிரி ஈக்குவலாக ஷேர் பண்ணுறப்ப 6 சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய பென்சில் 18 சில்ட்ரனுக்கு இருக்கிற மாதிரி எப்படி ஷேர் பண்ணணும்னா எவ்வளோ பென்சில்ஸ் வந்துட்டு ரெக்வயர்டு அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ரெக்வயர்டு ஃபார் 18 சில்ட்ரன். சரியா, இப்போ வந்து 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் ரெக்வயர்டு இல்லையா, ரெக்வயர்டில் நம்ம எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். let x be the number of pencils required for 18 children. 18 childrenக்கு x number of pencils நமக்கு தேவைப்படுதுன்னு எடுத்துட்டோம். ஓகே, as the number of children increases, number of pencils also increases. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில்ஸ்னால் அதே போல் 7, 18 சில்ட்ரன் நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கப்ப பென்சில்ஸோட கவுண்ட்டும் அதிகமாகவே தேவைப்படும் இல்லையா. அப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சேம் டைம் நம்பர் ஆஃப் பென்சில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. as the number of children increases, number of pencils also increases. ஸோ நம்ம இதை என்ன சொல்லிடலாம், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு அங்கே என்னதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரியா, வந்துட்டு ரெண்டுமே சில்ட்ரனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சேம் டைம் பென்சில்ஸோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லிடலாம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பாருங்கள், 6 சில்ட்ரன் 24 பென்சில்ஸ் ரெக்குயர்மெண்ட். சரியா, 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில்ஸை வந்துட்டு ஈவனாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் ஈவனாக பிரிக்கணும் அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா, நம்பர் ஆஃப் சில்ட்ரன், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் எடுத்துட்டாங்க. 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில்ஸ் பிரிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன, ஹவு மெனி பென்சில்ஸ் ரெக்வயர்டு ஃபார் சில்ட்ரன் 18 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நம்ம என்ன எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வரணும், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வரணும், இதே ஆர்டரில் டேபிள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி சொன்னோம், சில்ட்ரன்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பென்சில்ஸோட கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னு வந்துருக்கு. சரியா, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, அதர்வைஸ் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. சரியா, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அப்படிங்கிறப்ப நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஓகே, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வரப்போ கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6/24 எடுத்துக்கங்க. 6 divided by 24, that is equal to 18 divided by x. 18 divided by xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு இது எப்படி எடுத்துங்கிறது ஞாபகம் இருக்கா, 6/24 that is equal to 18/xன்னு எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சரியா, 6 into x, 6 into x அப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 into x that is equal to 18 into 24. 18 into 24. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் ரெக்வயர்டு. அந்த 6 வந்துட்டு டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் கொண்டு வரோம். டிவிஷனில் வரப்போ எங்கே வரும், டினாமினேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 18 into 24 இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன இருந்துச்சோ அதான் நியூமரேட்டரில் இருக்கும். இங்கேருந்து 6 மட்டும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ 6 வந்துட்டு 1 6 are 6, 3 6 are 18. கேன்சல் பண்ணிக்கலாமா, 6 டேபிள் யூஸ் பண்ணி 18ல் 3 டைம்ஸ் இருக்கணும், 6 வந்துட்டு 1 டைம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் போட வேண்டாம். இப்போ 3 into 24 என்னன்னு பார்க்கலாம். x is equal to 3 4s are 12. 24 into 3 பண்ணணும் இல்லையா, 3 4s are 12, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 72. ஓகேவா, எக்ஸுங்கிறது என்ன எடுத்துட்டோம், லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ரெக்வயர்டு இல்லையா, நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ரெக்வயர்டு ஃபார் 18 சில்ட்ரன் எடுத்திருந்தோம். சரியா, அப்போ இந்த 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் தேவைப்படுது, 72 பென்சில்ஸ். therefore 72 pencils required for 18 children. That's all. Next question. Next, example number 4.2, if 15 chart papers together weigh 50 grams, how many of the same type will be there in a pack of 2.5 kilogram? ஸோ பாருங்கள், 15 சார்ட்ஸ் வந்து 50 கிராம்ஸ் இருக்குது. சரியா, 15 சார்ட்ஸ் பேப்பர் எடுக்கிறப்ப
50 grams வருது. ஸோ சேம் டைம் பார்த்திங்கன்னா 2.5 kilogram இருக்குல்ல எவ்வளோ சார்ட் பேப்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா, 50 கிராம்ஸ்க்கு 15 பேப்பர்ஸ் இருக்குது. சேம் டைம் 2.5 kilograms எடுக்கிறப்ப எவ்வளோ சார்ட் பேப்பர்ஸ் அதில் இருக்கும் அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ் பி த ரெக்யர்ட் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ். சரியா, 2.5 kilogramல இருக்கக்கூடிய சார்ட்ஸ் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறீங்க. லெட் எக்ஸ் பி த ரெக்யர்ட் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ். ஓகே, இப்போ இது என்ன டைப் ஆஃப் இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் ஆர் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் 50 கிராம்ஸ்க்கு 15 சார்ட் பேப்பர்ஸ் இருக்குது. சரியா, அப்போ கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சார்ட் பேப்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களே, கிலோகிராமில் யோசிச்சு பாருங்கள். கடைக்கு போகிறீங்க, ஒரு 50 ருப்பீஸ்க்கு வந்துட்டு ரைஸ் வாங்குறீங்க. சரியா, 1 kg ரைஸ் வந்துட்டு 50 ருப்பீஸ்னு எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதோட வெயிட்டை வந்துட்டு 2 kg அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறோம். 2 kgன்னு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதோட ப்ரைஸும் என்ன ஆயிரும், 1 கிலோகிராமுக்கு 50 ருப்பீஸ்னால் 2 kilograms-க்கு 100 ஆயிரும் இல்லையா. அப்போ அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட மணியும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அதே தான் இப்போ வந்துட்டு 50 கிராம்ஸ்க்கு 15 சார்ட் பேப்பர்ஸ்னால் 2.5 kgக்கு எவ்வளோ இருக்கும், இதை விட அதிகமாக தான் போகுது. சரியா, அப்போ என்ன சொல்லிடலான்னா as weight increases the number of charts also increases. weight increase ஆக number of chart papersம் increase ஆகும். so the quantities are in direct proportion. இது எப்படி எடுத்துக்கிறோம், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆயிரும், கவுண்ட் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸும் அதிகமாயிரும். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து வெயிட் இன் கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா, அந்த சார்ட் பேப்பர்ஸோட வெயிட்டை கிராம்ஸில் எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு 1 கிராமில் 50 கிராம்னு கொடுத்துட்டாங்க, செகண்ட் கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. 50 கிராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு 1 kgக்கு எவ்வளோ கிலோகிராம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம்ஸ் இருக்கும். ஓகேவா, 1 kgக்கு 1000 கிராம்ஸ் இருக்கும். சரியா, இப்போ 50 கிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, அதே போல் இந்த 2.5 kgக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.5 kgங்கிறப்ப இங்கே என்ன வந்துடும், 2 kgக்கு 2000 ப்ளஸ் ½ kgக்கு எகெயின் ஒரு 500 கிராம்ஸ். ஸோ டோட்டல் எவ்வளோ வந்துடும், 2500 கிராம்ஸ். ஓகேவா, ஓகே. 2.5 kgயில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும், 2500 கிராம்ஸ் இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸ் 15 அப்படின்னா அதோட வெயிட் 15 கிராம்ஸ். எக்ஸ் சார்ட் பேப்பர் எடுக்கிறப்ப அதோட வெயிட் என்னென்னா 2500 கிராம்ஸ். சரியா, கிராம்ஸில் எடுத்துருக்கோம், கிலோகிராமை கிராம்ஸில் மாற்றிட்டு. ஓகே, இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனுங்கிறப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கால்குலேஷனுக்கு, 15 டிவைடட் பை 50, 15 divided by 50, that is equal to x divided by 2500, x divided by 2500. ஓகே, டைரக்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு கால்குலேஷனுக்கு இப்படி எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா, அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 50x 15 into 2500. ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணுங்கிறனால இந்த நியூமரேட்டரில் இந்த நம்பர்ஸ் ரைட் சைடு இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இந்த 50 இங்கே டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வரீங்க. தட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 50 இங்கே டிவிஷனில் எடுத்துகிட்டு வரீங்க. ஓகேவா, பாருங்கள் மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5 is 5, 3 5s are 15. ஓகேவா, 1 5 is 5, 3 5s are 15. ஓகே, 3 into 250 ஆல்ரெடி நம்ம ஒரு 0 கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 250 மட்டும்தான் இருக்கும். 3 into 250 என்ன வரும், 750. x equal to 750. ஓகே, ஆல்ரெடி நம்ம எக்ஸ் என்னென்னு டிசைட் பண்ணியிருக்கோம். லெட் எக்ஸ் பி த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ். சரியா, இப்போ 2.5 kg இருக்கிறப்ப எவ்வளோ சார்ட் பேப்பர்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. யா, 2.5 kg தான் 2500 கிராம்ஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ 2.5 kgக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸ் இருக்கும், 750 சார்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, therefore 750 chart papers in 2.5 kg. That's all. Next problem. Example number 4.3. Anbu bought 2 notebooks for ₹24. How much money will be needed to buy 9 such notebooks? Okay, பாருங்க
2 நோட்புக்ஸ் 24 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. சேம் டைம் 9 நோட்புக்ஸ் வாங்க எவ்வளோ மணி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வந்துட்டு நம்ம டைரக்ட் மெத்தட் தான் இதுவும். சரியா? 2 நோட்புக்ஸ் வாங்குறப்ப 24னா நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, 2லேருந்து 9 ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தானே. ஸோ அப்போ அதனோட மணியும் வந்துட்டு என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிரும். 2 நோட்புக்ஸே 24னா 9 நோட்புக்ஸ்க்கு இதை விட ரேட் அதிகமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ இது என்ன, டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம்னா, யூஸிங் யூனிட்டரி மெத்தட். சரி, யூனிட்டரி மெத்தட்னா நம்ம டேபிள் போடாமல் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு மைண்டில் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்னு வச்சுக்கோங்க, யூனிட்டரி மெத்தட். ஓகே, த காஸ்ட் ஆஃப் 2 நோட்புக்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 24. த காஸ்ட் ஆஃப் 2 நோட்புக்ஸ் இஸ் 24. தென் த காஸ்ட் ஆஃப் ஒன் நோட்புக் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதோட ரேட்டை வச்சு நம்ம 9 நோட்புக்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எப்பயுமே வந்துட்டு 2 நோட்புக்ஸ் 5 சம்திங் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒன் திங்க்கு எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சரி, 2 நோட்புக்ஸோட ரேட் என்ன, 24 ருபீஸ் டிவைடட் பை 2 நோட்புக்ஸ் தானே. 2வால் டிவைட் பண்ணிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 நோட்புக்கோட ரேட் என்னன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 2 டேபிளில் பாருங்கள், 2 12s are 24. ஸோ 12 தான் இங்கே ஆன்சர், ₹12. The cost of one notebook is ₹12. சரியா, 1 நோட்புக்கோட ரேட் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 நோட்புக்ஸ்க்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, therefore the cost of 9 notebooks, that is equal to number of notebooks 9 into the cost of one notebook is 12. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, 9 2s are 18. 18ல் 8 போட்டால் ரிமைண்டர் 1 இருக்குமா. தென் செகண்ட் டென்ஸில் இருக்கிறது நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 1 is 9, 9 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 10, 108. ஓகேவா. இப்போ 108 ருபீஸ் தான் வந்துட்டு எவ்வளோ நோட்புக்ஸ்க்கு, 9 நோட்புக்ஸ் நமக்கு வாங்க 108 ருபீஸ் நமக்கு தேவைப்படுது. சரியா, therefore Anbu has to pay ₹108 for 9 notebooks. Example number 4.4. A car travels 90 kilometers in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 kilometers? ஸோ இதுவும் நம்ம யூனிட்டரி மெத்தட்லேயே செய்யலாம். சரியா, இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A car travels 90 kilometers in 2 hours 30 minutes. 2.5 மணி நேரத்தில் 90 kilometers ட்ராவல் ஆகிருக்கு. சரியா, ஓகே. How much time is required to cover 210 kilometers? சரியா, 90 கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ டைம்னா 210 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ 1 ஹவரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர்ஸ். 90 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, 2 hours 30 minutes. சரியா, ஹவர்ஸில் இருக்குது, நம்ம டோட்டலாகவே அதை மினிட்ஸில் மாற்றலாம். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸா, 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ்க்கு என்ன வரும், 120 மினிட்ஸ். 60 + 60 120 மினிட்ஸ் ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து 2 ஹவர்ஸ்க்கு 120 ப்ளஸ் 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மினிட்ஸ். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது, 150 மினிட்ஸ் வருது. ஓகே, அப்போ வந்துட்டு 2 ஹவர்ஸ்க்கு அதாவது 2.5 ஹவர்ஸ்க்கு 90 கிலோமீட்டர். ஓகேவா, டைம் டேக்கன் டு கவர் 1 கிலோமீட்டர். ஓகே, இப்போ 1 கிலோமீட்டருக்கு இப்போ 90 கிலோமீட்டர்ஸ்க்கு 150 மினிட்ஸ், அந்த 150 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 90 மினிட்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். சரியா, பை 90 அப்படின்னு கொடுங்க. 1 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணணும், 90ஆல் டிவைட் பண்ணால் இந்த 1 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது வரும். சரியா, இது வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க சால்வ் பண்ணாமல். அடுத்து டைம் டேக்கன் டு கவர் 210 கிலோமீட்டர்ஸ். இப்போ 1 கிலோமீட்டருக்கு இந்த டைம் அப்படின்னா 210 கிலோமீட்டர்ஸ்க்கு இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை 210 நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா, 150/90. சரி, அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 10க்கு 10 கேன்சல் பண்ணிடுங்க. சரியா, இப்போ வந்து 3 3s are 9, 5 3s are 15. எகெயின் நம்ம 3ஆல் இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 7 3s are 21. இந்த 0வை ஆன்சரில் போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ டினாமினேட்டரில் என்ன ஆயிடுச்சு, 1 டைம். சரியா, 1 இருக்குது. நெக்ஸ்ட் டைமுக்கு அந்த டினாமினேட்டர் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டாம். இப்போ நியூமரேட்டரில் எதெல்லாம் மீதம் இருக்குன்னு பாருங்கள், 70 and 5. அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 70 × 5. அப்போ இந்த 0 எடுத்து போட்டுக்குங்க. அப்படியே 5 7s are என்ன ஆகும், 35. அப்போ டைம் டேக்கன் டு கவர் 210 கிலோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 350 மினிட்ஸ்.
350 மினிட்ஸ். ஸோ இதை நம்ம டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப 60ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். சரியா? 350 ஏன்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் இல்லையா? அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு 60 மினிட்ஸால் டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணுறப்ப 350ல் 6 டேபிள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ 60ஆல் டிவைட் பண்ணுறப்ப 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 6ஆல் மட்டும் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 6 are 30. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குது? 5. சரி, அப்போ வந்துட்டு ரவுண்டாக 1 hour அப்படின்னா 60 வரணும். இங்கே 5 தான் இருக்குது, 50. இந்த 0 எடுத்துட்டிங்கன்னா 50. இப்போ 5 hours and 50 minutes. 350 மினிட்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? 5 ஹவர்ஸாகவும் 50 மினிட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? டைம் டேக்கன் டு கவர் 210 kilometers is 5 hours and 50 minutes. That's all. Thank you for watching my video.